Hello viewers, welcome back to ROM Solution. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்களோட Windows 10லயோ அல்ல 11லயோ வந்து எப்படி வந்து அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது சோ அத பத்தி பார்க்க போறோம். சோ ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண அப்புறம் வந்து நீங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் உங்க சிஸ்டத்துல வந்து அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீடியோ நீங்க வந்து கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோக்கு பிடிச்சினா மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்ட்ரோல் பேனல் சர்ச் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கனெக்ஷன்ஸ் பக்கத்தில் வந்து ஒய்ஃபை லிங்க் இருக்கும் அல்லது ஈதர்நெட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து யூஸ் த ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸஸ், இதில் வந்து ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர், அல்டர்னேட் டிஎன்எஸ் சர்வர் இருக்கும். அதில் வந்து 8888 கொடுங்க. அல்டர்னேட் டிஎன்எஸ் சர்வரில் வந்து 8844 கொடுங்க. இது வந்து கூகுளோட டொமைன் நேம் சர்வர் ஐபி அட்ரஸ். ஸோ இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து அப்லோட் டவுன்லோட் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.